இனியாவோட நிச்சயதார்த்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஈஸ்வரி பாட்டி முகத்தில் எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காரி துப்பாத ஒரு குறை தான், மற்றபடி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கும் கோபிக்கும் தேவை தான், இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. இங்கே போலீஸ்காரங்க கரெக்டான டைமில் பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலுமே இங்கே இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் கைது பண்ணலை. அதுதான் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கண்டிப்பாக இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு களி தான் தின்ன போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். இப்படி போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா அவங்கள எச்சரிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக தான் ஆகுது. ஆனால் இனியா ரொம்பவே தைரியமாக எல்லார் முன்னாடியுமே நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாட்டி இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம இனியா அமைதியாக இருந்துருவாங்களோ பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, இனியா எல்லார் முன்னாடியுமே இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே ஈஸ்வரி பாட்டியையும் கோபியையும் பேசினாங்க. இங்கே வீட்டில் மொத்த பேருக்கும் ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா இப்படி இனியா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்க்காத ஒரு விஷயந்தான் இனியா பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே இனியாவை இந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம்ப்பா. நெக்ஸ்ட்டு போலீஸ்காரங்க போன மறு நிமிஷமே இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவை பிடிச்சி இங்கே கோபி ஈஸ்வரி பாட்டியும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்லேயே நான் இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் கண்கட்டாத தூரத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கேருந்து ரொம்பவே கோபமாக போயிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. எவ்வளோ திமிராக இருந்தாங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருவேன், கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவேன், அவ்வளோ ஒரு திமிரு, அவ்வளோ ஒரு ஆணவம் எல்லாமே ஈஸ்வரி பாட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே தோல்வி, எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருச்சுல்ல, அந்த ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டி திட்டாங்க, கண்டிப்பாக நீ சொல்லாமலாம் இனியா எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, நீ தான் அவளுக்கு சாவி போட்டு திருகியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி பேசுகிற பேச்சுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நம்ம பாக்கியா அங்கேருந்து கிளம்பிறாங்க. நாய் குறைச்சிக்கிட்டு தானே இருக்கும், அதுக்கெலாம் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லையே, அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாக்கியாவுமே அவங்க வேலையை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கோபிக்கிட்ட புலம்புறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டா இந்த இனியா, இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போதும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை, கண்டிப்பாக இவள் அமைதியாக இருக்க மாட்டா, அந்த வேலைக்காரி பிள்ளை கூட மறுபடியுமே காதல் கன்றாவின்னு சொல்லிட்டு சுத்த போகிறா, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த போகிறா, இப்போ மேரேஜ் விஷயத்துலேயும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இவன் மேலே என்ன நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எனக்கு என் மனசாட்சிக்கு பட்டது அவள் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த தான் போகிறா, ஆல்ரெடி இந்த இப்போவே கல்யாணத்தை நிப்பாட்டினது, அவங்க எல்லாரும் முன்னாடியுமே இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட பழகுனேன், லவ் பண்ணேன், எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டா, அவன் சொந்தக்காரங்க கண்டிப்பாக நம்மளை கேவலமாக தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு சரிங்கம்மா முடியட்டும், இனியும் இதை பற்றிலாம் பேச வேணாம், நீங்கள் இனியும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம் இதனாலும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டி பைத்தியம் மாதிரி தானாக புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இனியா ரொம்பவே சேடாக இருக்கிறாங்க. இங்கே எழில் அமிர்தா எல்லாரும் பேசியிருக்கிறாங்க, ஏன் நீ இன்னும் சோகமாக இருக்க, அதை தான் நீ சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் நீ இப்படி டல்லாக இருக்கலாமா, நல்லா சிரிச்சுட்டே ஜாலியாக இரு, அதான் கல்யாணமே நின்றுச்சு, நிச்சயதார்த்தமும் நடக்கலை, என்ன இனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசி இங்கே இனியாவை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே இனியா ரொம்பவே சோகமாக இருக்காங்க, ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனாலும் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாங்களாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல இனியா, நாங்களாம் எவ்வளவோ பேசி பார்த்தோன்னு இந்த பாட்டியும் அப்பாவும் கேட்டாங்களா கேட்கல, ஆனால் நீ பண்ணது தான் இனியா 100க்கு 100 ரொம்பவே கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இனியா அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு எழில்கிட்ட சொல்கிறாங்க, பாவம் நான் ஆகாஷம் ரொம்பவே அண்ணனும் அப்பாவும் அடித்து போட்டாங்களே, நாளைக்கு வேறு அவனுக்கு எக்ஸாமு, நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு வந்துடுறவா, இப்போ பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே உடனே பார்த்திங்கன்னா எழிலுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது, என்ன இனியா இப்படிலாம் நீ யோசிச்சுட்ருக்குற, இப்போ தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு, நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாத, அதெல்லாம் நீ பார்க்க வேணாம், இதோட இதை விட்டுரு, அந்த பையனை பற்றிலாம் நீ யோசிக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன், நானும் அம்மா அந்த பையனை போயிட்டு பார்த்துட்டு தான் வந்துட்ருக்குறோம், அம்மாவும் செல்வி
செல்வியாக்காக சப்போர்ட்டாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. நீ இதெல்லாம் எதுவுமே யோசிக்காத சரியா, நீ படிக்கிறதுல மட்டும் வந்து கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி எனக்கு தூக்கம் வருது நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ செல்வியோட வீட்டை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு காட்டினதே இல்லை. இதுதான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு என்ட்ரி. இப்போ வந்து ஆகாஷ் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு. அவரை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. செல்வியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சரியான குடிகாரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அவரை காட்டலைனாலுமே இங்கே வந்து செல்வி நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் குடிச்சிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு. இங்கே ஆகாஷ் கிட்டே என்னதான் ஆச்சு, என் பிள்ளையை இப்படி அடிச்சு போட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர் இதனால வந்து அங்கே போயிட்டு பிரச்சனை பண்ணிடுவாரோ பாக்கியா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வியுமே ஒரு இதை பயத்தோடையே இருந்துகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே ஆகாஷோட தம்பியும் தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா போட்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி அம்மா வேலை பார்க்க போவாங்கள்ல பாக்கியம், பாக்கியலட்சுமி ஆண்டி, அவங்க வீட்டில் இனியான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்கள, அந்த அக்கா கூட தான் அன்னை வந்து பேசிகிட்டு இருந்திருக்கும் போல், ஏதோ லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல். இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க வீட்டில் இருந்து நம்ம அண்ணனை அடித்து போட்டுட்டாங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே உளறி கொட்டிடுறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா செல்வியோட ஹஸ்பண்டுக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் வீடு தேடி வந்து என் பிள்ளையை வந்து அடிச்சிருப்பாங்க, கேட்குறதுக்கு யாரும் இல்லை நினச்சாங்களா? தான் நான் வந்துட்டேன் அவனோட அப்பா, இனி வந்து என் பிள்ளை மேலே யாராச்சும் கை வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே செல்வியை பிடிச்சுமே கத்துறா, என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ அமைதியாக இருக்கிற, போயிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதுனா, அவங்க ஜெயிலுக்குள்ளே கிடந்திருப்பானுங்க, நீ இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க சொல்கிறாங்க. இங்கே செல்வி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன பசங்க தான் ஏதோ வந்து உளறிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீ வந்து பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீன் இங்கே இனியா மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாஷை வந்து பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக அவனுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷ் வீட்டுக்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்து ஆகாஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க, சாரி கேட்குறாங்க. முதல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன்னோட நிலைமைக்கு நான் தானே காரணம், ஆகாஷ் நீ மன்னிச்சிடு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம், நீயும் நல்லா படி நானும் நல்லா படிக்கிறேன், இப்போ வந்து உனக்கு நான் எக்ஸாமுக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இங்கே வந்து போகிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாஷோட அப்பா வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. யார் இந்த நம்ம பசங்க சொன்ன அந்த பொண்ணு மாதிரி தானே தெரியுது, இந்த பாக்கியலட்சுமி பொண்ணு தானே இவ எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிள்ளைய வந்து பேசிட்டு போகிறான்னா எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க. இங்கே போய்ட்டு ஆகாஷை பார்த்தும் பேசுகிறாங்க, எதுக்காக அவள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு எக்ஸாமில் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ, இங்கே அவங்க அண்ணனையும் அப்பாவை விட்டு அடிக்க விட்டுட்டு இவள் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு தராளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷோட அப்பா கிளம்பி இங்கே பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சரியான வந்து ட்ரிங்க்ஸு போயிட்டு வீட்டில் யார் இருக்கா வெளியே வாங்க, எதுக்காக வந்து உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரா, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து செல்வியோட புருஷன் தான் ஹஸ்பண்டை தான் சொல்லிட்டு வந்து தெரிய வருது. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வந்து திட்டாங்க, இந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு வந்துட்டுலாம் இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, போப்பா ஒழுங்கா வீட்டுக்கு, இல்லைன்னா அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. உடனே இங்கே பாட்டியை மரியாதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கோபிக்கு செம்ம கோவம் வந்து செல்வியோட ஹஸ்பண்டை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசியிருந்தேன்னா அவ்வளோதான், பல்லகுலலாம் தட்டி விட்டுருவேன், ஒழுங்கா வீட்டு பக்கம் ஓடிடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து போயிடுறாரு. அவருக்குமே பார்த்திங்கன்னா சில காயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே போதை தெளிஞ்சதுக்கப்புறம் விஷயம் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியுது. இப்படியே இதை வந்து சும்மாவே விடக்கூடாது, இங்கே செல்வியை கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. இங்கே பாரு, என்ன இன்னும் நன்றி விசுவாசத்தோடு இருக்கேன் அந்த குடும்பத்துக்கு, பிள்ளையும் அடித்தானுங்க, இப்போ என்னையும் அடிச்சிட்டானுங்க, இதை நான் இப்படியே சும்மா விட மாட்டேன், இந்த போலீஸ்க்கு கால் பண்ணி நான் வந்து நான் எல்லாத்தையும் சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே வர சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே போகிறாங்க. இங்கே செல்வி அண்டு செல்வியோட பையன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட இவங்க தாங்க சார் என் பிள்ளையை வந்து அடித்து படுக்க வச்சது, இவங்களை வந்து நீங்கள் விடாதீங்க,
நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு இவங்க இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க, கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே கோபியையும் இங்கே செலியனும் பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்காகவே போகிறாரு. உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு நாங்கள் தான் வந்திருக்குறோம்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க சார், இவங்க எப்படி என் பிள்ளையை வந்து அடிக்கலாம், அவங்க பொண்ணு தான் வந்து என் பையனை வந்து காதலிச்சது, அப்போ அவங்க பொண்ணை அடிக்க வேண்டியதானே, என் பையனை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்பவே மரியாதை இல்லாமல் வந்து செல்வியோட ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் கோபிக்கு பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியாவுக்குமே பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் செல்வியும் அவங்க பையனும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இனியா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இப்போ இனியா வந்து இங்கே ஆகாஷை பார்த்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு பேசினது எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா இங்கே தெரிய வருது. இதனால பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இந்த கோபியையும் செலியனும் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்களா, இல்லை வந்து அப்படியே வந்து விட்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக வந்து ஆகாஷை அடித்ததுக்கு இந்த கோபிக்கு செலியனுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும். அதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.